ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம இப்போது பார்த்தீங்கன்னா முஹர்ரம் மாதம் ஆரம்பிச்சிருச்சு, பிறை தெரிஞ்சிருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜும்மாவையும் நெருங்கிட்டோம். இந்த நாளில் நம்ம ஓத வேண்டிய 3 வார்த்தைகள் இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை செய்தால்தான் இந்த நாளுடைய முழு நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். அது என்னென்னு சொல்லிட்டு சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தான் சஹாபாக்களுக்கு ஓதவும் சொல்லியிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஜும்மாவுடைய நாள் அப்படின்னு சொல்லிட்டாவே நபி அவர்கள் மறுமையை நினைவுபடுத்துவாங்க. மறுமை நினைப்போடவே இந்த நாட்களை வாழுங்க. ஏன்னா இந்த நாட்களில் தான் மறுமை நிகழ போது, உலகம் அழிய போதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சஹாபாக்கள் மறுமையை நினைவுபடுத்திட்டே இருப்பாங்க. எப்படி மறுமையை நினைவுபடுத்துறதுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த நாள் தான் மறுமை வருதுன்னு நமக்கு நினைப்பு வந்தாவே நம்மளுடைய தவறுகளை நம்ம மன்னிப்பு கேட்போம். அப்போ அதிகமாக நீங்கள் இந்த நாளில் இஸ்திகஃபார் செய்யுங்க. உங்களுக்கு அது மறுமையை நினைத்த நன்மையும் கிடச்சி உங்களுக்கு பாவங்களையும் மன்னிக்கப்பட்டு நீங்கள் ஒரு சொர்க்கவாசியாக இருப்பீங்க. அப்போ என்ன இஸ்திகஃபார் ஓதலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதை நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா 3ஐயும் சேர்த்து ஓதணும். நம்ம 3 சொன்னோம்ல, 3 வார்த்தை, அந்த 3ஐயும் சேர்த்து நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரேன். இரண்டாவது அமல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த நாட்களில் நம்ம நபியின் மீது அதிகமாக சலவாத் ஓதுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நாள் வந்தாவே என் மீது அதிகமாக சலவாத் ஓதுங்க, அந்த சலவாத் எங்கிட்ட கொண்டு காண்பிக்கப்படுதுன்னு இருக்காங்க. அதனால் இந்த நாள் முழுவதும் அதிகமாக நீங்கள் சலவாத் ஓதிக்கொண்டே இருங்க. அது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓதுங்க. உங்களுக்கு அல்லாஹுடைய அருள் 10 மடங்காக அதிகரிக்கும். நபியுடைய பரிந்துரை உங்களுக்கு கிடைக்கும். பாவங்கள் மன்னிக்கப்படும். சொர்க்கத்தில் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும்னு சொல்லிட்டு நிறைய சிறப்புகள் உங்களுக்கு சலவாத்தில் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் துவாக்கள் கபுலாகிறதுக்கு சலவாத் ரொம்ப அவசியம். நம்ம சலவாத் ஓதுனாவே நம்மளுடைய துவாக்கள் என்ன ஆகும்? கபுலாக ஆரம்பிச்சிடும். அப்போ சலவாத்தை அதிகமாக இந்த நாட்களில் ஓதணும். நான் ஒரு எளிமையான சலவாத்தை கடைசியாக சொல்கிறேன். அடுத்து 3வது பார்த்திங்கன்னா, இந்த நாட்களில் நம்ம அதிகமாக துவா செய்யணும். என்ன துவா செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய ஒரு வாரத்துக்கு நல்லதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம துவா செஞ்சுக்கணும். ஏன்னா இதில் தான் துவா ஏற்கப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்குது. அதனால் துவா ஏற்கப்படக்கூடிய நேரம் இருக்கிற ஜும்மா நாளில் நம்ம அதிகமாக துவா செய்வது அப்படிங்கிறது அந்த நேரத்தில் நம்ம துவாவை அமைய வைக்கும். அல்லாஹ் அந்த துவாவை மறுக்காமல் கபுலாக்கி கொடுப்பானாமா. அதனால் இந்த நாட்களில் அதிகமாக துவா செய்யணும். அப்போ எப்படி துவா செய்கிறது? செஞ்சுக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. அதுக்கு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வரி, அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா நபீனா முஹம்மதின் ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி. இதில் பார்த்தீங்கன்னா 3மே இருக்குது. முதல்ல என்ன இருக்குது? சலவாத் இருக்குது. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா நபீனா முஹம்மதின் அப்படிங்கிறது சலவாத்து. அடுத்து ரப்பிக்ஃபிர்லி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறது. அடுத்தது வர்ஹம்னி அப்படிங்கிறது எனக்கு அருள் புரிவாயாகன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல கேட்குறோம். அப்போ இந்த 3மே சேர்ந்து இந்த ஒரு வரி இருக்குது பாருங்கள். இந்த 3மே சேர்ந்து ஓதுனாவே நமக்கு நம்ம சொன்ன அந்த தனித்தனி 3 இபாதத்து இருக்குல்ல, அதை செஞ்ச நன்மை கிடச்சிரும். அதனால் இதை என்ன பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாடி இந்த நாளில் 7 முறை ஓதுங்க. இப்போ ஆரம்பிச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்குற வரையுமே என்ன பண்ணும், ஒவ்வொரு தடவையும் 7 முறை ஓதுங்க. அது இல்லாமல் நீங்கள் வேலை செய்யும் போது, உட்காரும் போது, நிற்கும் போது, எல்லா நேரத்துலையும் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் பிரித்து ஓதிக்கலாம். ஏன்னா இந்த இபாதத் தான் இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான இபாதத்தாக இருக்குது. இதை தவிர நம்ம வேறு எதுவுமே ஸ்பெஷலாக செய்ய தேவையில்லைன்னா அப்போ இதை எந்த அளவுக்கு விடாமல் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ கேட்ட கையோட 7 தடவை ஓதிடலாம். ரொம்ப ஈஸி தான். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா நபீனா முஹம்மதின் ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி. 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 அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஓதிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, முஹர்ரம் பிறந்துருச்சு, முதல் நாளாக இருக்குது. இந்த நாள்லேருந்து 10 நாட்கள் அதிகமாக நீங்கள் என்ன பண்ணணும், துவா செய்து வரணும். என்ன துவா செய்து வரணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் முழுவதும் 365 நாளும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நம்ம முன்கூட்டியே கேட்டுக்கணும். நமக்கு என்ன வேணும்? காசு வேணும், கடனெல்லாம் அடையணும், ஆரோக்கியம் வேணும், நிம்மதி இருக்கணும், நம்மளுடைய தேவைகள் நிறைவேறணும், நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல குழந்தை பாக்கியம் வேணும். இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையாக இருக்கோ
அது எல்லாமே இந்த 10 நாட்கள் தொடர்ச்சியாக அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. ஒரு 365 நாளைக்கு தேவையானதை முதல் 10 நாள்லேயே நம்ம கேட்டுக்கிறோன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்கள். 365 நாளும் அதனுடைய பலன் கிடைக்கும். அதனால் இந்த நாட்களை நீங்கள் வந்து விடாதீங்க. இந்த வார வெள்ளிக்கிழமையிலேருந்து அடுத்த வார வெள்ளிக்கிழமை வரையுமே தொடர்ச்சியாக அதிகமாக ஃபர்ல் தொழுகைக்கு பின்னாடி உங்களுடைய தேவையை வந்து அல்லாஹ்விடத்தில் வலியுறுத்திவாங்க.